ஹலோ மக்களே, ஆஃப்டர் அ லாங் கேப் யாக்ஷ்காக்கு என்ன லஞ்ச் பேக் பண்ணணும்னு பார்க்கலாமா? லஞ்ச் மட்டும் இல்லாமல் பிரேக்ஃபாஸ்ட்க்கும் என்ன கொடுத்தேன்னு சொன்னேன்னா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 30 வகையான தானியங்கள் சேர்த்த சத்து மாவு கஞ்சி தான் கொடுத்தேன். இது அவளுக்கு ஸ்கூலில் ஃபர்ஸ்ட் பிரேக் விடுறவர்களும் ஃபில்லிங்காக இருக்கும். வாங்க இப்போ லஞ்சுக்கு என்ன பேக் பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ மெயின் கோர்ஸுக்கு பாஸ்தா செஞ்சு கொடுத்தேன். வெயிட் அன்ஹெல்தின்னு நினைக்காதீங்க. இன்றைக்கி மண்டே, ஸோ ஸ்கூலுக்கு போகிறதுன்றதே கடுப்பாக இருக்கும். அதனால் கொஞ்சம் ஹெல்த்தியாக சீஸே சேர்க்காம வீட் பாஸ்தா தான் செஞ்சு கொடுத்துருந்தேன். இதில் நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்கனால கூட சேர்க்குற 2 டேபிள் ஸ்பூன் மைதா ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு தோணுது. அண்ட் குக்கி கட்டர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கேரட்ஸை குட்டி குட்டியாக கட் பண்ணி கொடுத்துருந்தேன். ஃப்ரூட்க்கு இன்றைக்கி போமோகிரானட் கொடுத்தேன். அண்ட் கூடவே ஒரு முட்டையை வேக வச்சு அதில் பெப்பர் அண்ட் சால்ட் போட்டு கொடுத்தேன். ஃபைனலி மார்னிங் ஸ்நாக்ஸ் டைமுக்கு வந்து மசாலா கார்ன் தான் கொடுத்துருந்தேன். இவ்வளோ கொடுக்குறீங்களே, குழந்தையால் எப்படி சாப்பிட முடியும்னு நினைக்கலாம். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அதில் இருக்க போர்ஷன்ஸ் எல்லாமே கம்மியாக தான் இருக்கும். அதனால் பசங்க கலர்ஃபுல்லாக இருக்கிறனால ஈஸியாகவும் ஹாப்பியாகவும் சாப்பிட்டு வந்துடுவாங்க. மார்னிங் ஸ்நாக் கம்மியாக தான் கொடுத்தேன் அப்படின்றதுக்காக ஒரு வாழைப்பழமும் கொடுத்து விட்டுருந்தேன். அவ்வளோதான். இன்றைக்கி யாக்ஷ்காவோட லஞ்ச் பாக்ஸ்க்கு இந்த ஐட்டம்ஸ்லாம் தான் பேக் பண்ணேன். நீங்கள் உங்கள் குழந்தைக்கு என்ன லஞ்ச் பேக் பண்ணீங்கன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you all in next video. டாடா.